மாமல்லபுரம் அருகே ஆலவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம் என்று கூறி மீனவர்கள் குடியிருக்கும் வீடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிக்க வந்ததால் மீனவ மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பிரகாஷ், என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த சூளேரிக்காடு குப்பம் மீனவர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இவர்களின் பிரதான தொழில் மீன் பிடிப்பது. இங்குள்ள துலுக்காத்தம்மன் கோவில் அருகே உள்ள 40 வீடுகள் மற்றும் இறால் பண்ணை ஒன்றும் நெம்மேலி ஆலவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் என்று கூறி இன்று நீதிமன்ற உத்தரவுடன் இந்து சமய அறநிலையத்துறை காஞ்சிபுரம் உதவி ஆணையர் லட்சுமிகாந்த பாரதிதாசன் தலைமையில் செயல் அலுவலர் சக்திகள் முன்னிலையில் அதிகாரிகள் மற்றும் மாமல்லபுரம் டிஎஸ்பி ரவி அபிராம் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டு முதலில் இறால் பண்ணைக்கு சென்று இந்த இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என போர்டு வைத்து சீல் வைத்தனர். பின்னர் ஜேசிபி இயந்திரம் வைத்து 40 வீடுகளை இடிக்க முயற்சி செய்தனர். அப்போது பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி தடுத்து நிறுத்தி அதிகாரியை முற்றுகையிட்டு கூச்சலிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. பின்னர் ஊர் மக்கள் அதிகாரிகள் கோவிலில் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து முதல் கட்டமாக ஒரு வீட்டை மட்டும் பூட்டி அதிகாரிகள் சீல் வைத்ததால் பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.